உங்களுக்கு இந்த டெண்டர் காப்பியே கொடுக்குறோம். அந்த டெண்டர் காப்பி வந்து 12வது மாசம் வந்த டெண்டர். எத்தனை பர்சன்ட் கமிஷனர் போகுது, நகராட்சிக்கு எவ்வளவு பர்சன்ட் போகுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா தான் தெரியும் ப்ளஸுக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே 5 அடி இடத்தை நகராட்சி ஆக்கிரமித்து கழிவறை சுற்றுச்சுவர் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட தம்பதி நகராட்சி நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் யோக பிரியா தம்பதிக்கு சொந்தமான இடம் பேருந்து நிலையம் அருகே உள்ளது. இந்த இடத்தில் 5 அடி ஆக்கிரமித்து நகராட்சி நிர்வாகம் கழிவறை சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு வரும் நிலையில் இதனை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2-3 நாளா பேசிட்டு தான் இருக்கிறோம், வாய் வார்த்தையில பேசிட்டு தான் இருக்கிறோம். நேத்து நைட்டு அவங்க வந்து நாங்க கட்லின்னு சொன்னாங்க. மிட் நைட்ல 11 மணிக்கு கட்டிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் சார் வந்து 6 மணிக்கு மேல எந்த சிவில் ஒர்க் பண்ண கூடாதுங்கற ஜியோ இருக்குது. அப்படி இருந்து அவங்க கட்டினாங்க. அவங்க கட்டுற இடத்துல எந்த ஆர்ஐயோ எம்இயோ எந்த உயர் அதிகாரியும் இல்ல. கலவையும் குவாலிட்டியா இல்ல. பில்லர் இல்லாம செவர் எழுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்ட வேண்டான்னு ஒரு கவுன்சிலரா இவர் சொன்னாரு. அதையும் அவங்க நிறுத்த தயார் இல்ல. சரின்னு சொல்லி லெட்டர் டைப் பண்ணிட்டு போய் நாங்க முனிசிபாலிட்டியில மேனேஜர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க எங்களை உட்கார வச்சு பேசி எங்களுக்கு இவர் வந்து எனக்கு டெண்டர் காப்பி வேணும். எப்ப விட்ட டெண்டர்? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே டெண்டர்ஸ் எல்லாம் நிறுத்தியாச்சு. இப்ப திடீர்னு கட்டுறீங்கன்னா எந்த டெண்டரை வச்சு கட்டுறீங்க? எந்த நியூஸ் பேப்பர்ல கொடுத்தீங்க? யாரு கோட் பண்ணாங்க? எந்த நாம்ஸ்ல இதெல்லாம் கட்டுறாங்கன்னு கேட்டாரு. ஓவர்சியர் இதெல்லாம் கொடுக்க சொல்றோம், ஓவர்சியர் கிட்ட கொடுக்க சொல்றோம் அப்படின்னாங்க. சரி கொடுப்பாங்க, நாங்க வெயிட் பண்ணோம். ஓவர்சியர் நாங்க அங்க போனா எங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் கூட நின்று பேச இல்லாம ரொம்ப வன்மையா நடந்துக்கிறாங்க. எங்க கிட்ட எல்லாம் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்ககிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் நீ எங்கிட்ட கேட்கற ரைட்ஸ் இல்ல. ஒரு கவுன்சிலரா நான் கேட்கறேன், ஒரு பப்ளிக்காக நான் கேட்கறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு உங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க முதல்ல வெளியே போங்க. ஓவர்சியர் ஒரு மேடம், ஒரு நிரஞ்சனா அப்படிங்கிற ஓவர்சியர் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்டோம் 6 மணிக்கு மேல நீங்க ஏன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்க வால்ல நாங்க 6 மணிக்கு மேல ஒர்க் பண்ணோம் இல்ல, அதாவது இவர் கவுன்சிலரா இருக்கிற வால்ல 6 மணிக்கு மேல ஒர்க் பண்ணோம்ல, அப்பயே நீங்க கேட்கலன்னு கேட்டாங்க. அப்ப வந்து ஜியோ பாஸ் ஆகல. அது போக வந்து இந்த மாதிரி 6 மணிக்கு வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியாது சார். 6 மணிக்கு மேல வேலை செய்ய சொல்லி நான் சொல்லல. முனிசிபல் ஆபீஸ்ல இருந்து ஜேசிபி அனுப்பிச்சுட்டு இவங்க தோன்றாங்க. நாம போய் நின்று இவங்க தான் அதிகாரி தான் வரலையே, அட்லீஸ்ட் நம்மனால நின்று வேலையை பார்ப்போமேன்னு சொல்லி என்னோட வார்டுல வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கு கிடைச்ச எனக்கு பரிசு இது. அது போக மேனேஜர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க கமிஷனர் மண்டே வரட்டும், நான் சர்வேயருக்கு ரெஃபர் பண்றேன், அளந்துக்கலாம், 2 பேர் எல்லாம் இதா பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ் பர் தி நார்ம்ஸ் கட்டிக்கலாம்னு சொல்லி எங்களை அங்க இருந்து அனுப்புனாங்க. ஆனா இங்க வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு அநியாயமான ஒரு அஃபென்ஸான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இது பப்ளிக் இந்த பில்லர் இல்லாம கட்டுறாங்க, களவு தரம் இல்ல. இது முழுக்க பப்ளிக் என்ன கவுன்சிலருக்கு அந்த நிலைமைனா களவு தரம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ 5 அடி வந்து உங்களுக்கு பிரச்சனை. தம்பி ஒரு நிமிஷம், 5 அடி வந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்ல களவ தரம் இல்ல அதனால கட்டுறாங்க பிரச்சனை? வந்து எங்களுக்கு வந்து இப்ப 5 அடியும் பிரச்சனை தான். ஆனா அது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்னோட வார்டுல ஒரு கவர்மெண்ட் ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் வந்து தெளிவா நடக்கணும்ங்கிறது என்னோட கோரிக்கை. எங்களுக்கு அந்த 5 அடியும் பிரச்சனை தான். எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்காகவும் தான் நாங்க பேசுறோம். எங்களோட 5 அடிக்கு மட்டும் நாங்க பேசல. போலீஸ் அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா வர்றாங்க, அவங்க நம்ம தப்பு சொல்லக்கூடாது இல்ல. ஆக்சுவலா வந்து யாரு இப்போ உங்களுக்கு முக்கியமா வந்து தவறு பண்றாங்க? எங்களுக்கு இல்ல காவல்துறை மேல எதுவும் இல்ல. அவங்க எங்ககிட்ட எந்த வன்மையாவோ எதுவுமே நடந்துக்கல. அவங்க ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் காப்பியை காமிச்சாங்க. கம்ப்ளைண்ட் காப்பியை காமிச்சு அதனாலதான் நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோங்கிறத நாங்க கேட்டோன்னே எடுத்து டீட்டெயில்டா காமிச்சாங்க. எங்களுக்கு இவர் ஒரு கவுன்சிலரா இருந்தோம், எங்களுக்கு வந்து அந்த ஆர்டர், அதாவது வந்து அந்த டெண்டர் காப்பியை காமிக்கல. நாங்க அங்க போய் சொல்லும் போது ஒரு பப்ளிக்காவும் இருக்கட்டும் கவுன்சிலரா இருக்கட்டும் போன போது எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு நடத்தல. ஏதோ அவங்க கிட்ட வந்து நாங்க என்னமோ ஹெல்ப் கேட்டு போற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணினாங்க. யாருங்க? முனிசிபாலிட்டியில இருக்கிற ஒர்க்கர்ஸ், முக்கியமா ஓவர்சியர். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து பாலுன்னு ஒரு சம் ஆபீசர் இருந்தாரு, கான்ட்ராக்டர் இருந்தாரு. அப்புறம் மேனேஜர் கிட்ட சொன்ன போது அவர் வந்து வாய் வார்த்தைக்கு பேசி அனுப்பி விடுறதுக்கு தான் பார்த்தாரு.
அந்த மாதிரி அங்க இருக்கிற முனிசிபாலிட்டி ஆபீசர்ஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து இதை ப்ராப்பரா எடுத்துட்டு போ அப்பத்துக்கு எங்களை அனுப்பி விட்டுட்டு கட்டுனா நம்ம கட்டலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி போலீஸ் கிட்ட அவங்க போயிட்டாங்க. நம்ம போலீஸ் துணை இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணலான்னு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா வந்து இது வந்து ஒரு யாரோ ஒரு உங்களோட இடத்த வந்து உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நோக்கம். எங்களோட இடம் எங்களுக்கு வேணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு உந்துதல்னால ஏதோ ஒரு பின்புலத்தினாலயோ அவங்க வந்து இதுக்குள்ளேயே முடிச்சாகணும், இதை வந்து சீக்கிரமா எவ்வளவு தூரம் முடிக்கணுமோ அவ்வளவு தூரம் முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க பண்றாங்க. பின்னாடி இருக்க சக்தி என்னங்கிறது எங்களுக்கு தெரியல.